ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மே 21க்கான நியூஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த இடத்துல ஈரான் பிரசிடென்ட்டும் ஃபாரின் மினிஸ்டரும் ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான துக்க செய்திகள்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈரானோட இறந்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா எப்பவுமே நெகட்டிவான கொஸ்டின்ஸ் வராதுங்க. ஸோ அந்த மாதிரியான இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, யூகே கோர்ட் allows WikiLeaks founder Assange to appeal extradition to US அப்படின்னு இருக்கு. எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம எந்த ஊர்ல குற்றம் செஞ்சோமோ அந்த ஊருக்கே திரும்பி போறது, சரிங்களா? அதுதான் எக்ஸ்ட்ராடிஷன். அடுத்து இதுல எல்லாம் நியூஸோ இதோ இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்க, ஐஐடி மெட்ராஸ்ல இளையராஜா சாரோட மியூசிக்கை வந்து படிச்சுக்கிறதுக்காண்டி இளையராஜா சென்டர் ஃபார் லேர்னிங் மியூசிக் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு தனி செட்டப்பே ஓபன் பண்ணியிருக்காங்க. டூ யூத் எலக்ட்ரோக்யூட்டட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மீனிங் சொல்லி இருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது தெரியும். அடுத்தது மேன் ஹெல்டு ஃபார் ஹர்லிங் அப்படின்னா, ஹர்லிங்னா ஸ்ப்ரெட் பண்றதுங்க. ஓகேவா? ஹர்லிங் இதுவும் ஏற்கனவே நம்ம படிச்ச மீனிங் தாங்க. பாட்டில் ஆஃப் அமோனியா சொல்யூஷன் அட் ஏ ஃபேமிலி. ஸோ இந்த இடத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட சேர்மன் யாருங்க? பிரகாஷ் ஸ்ரீவத்சவா, ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவத்சவா. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். பட் திரும்பி உங்களுக்கு ஒரு ரீகாலா இருக்குன்றதுக்காண்டி நான் வந்து திருப்பியும் அதை மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, டிப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்க, சரிங்களா? டிப் ஆஃப் அப்படின்னா துப்பு கொடுக்கறது, துப்பு கிடைச்சதுன்னு பேர்ல அப்படின்னு சொல்லி. இங்க ராக்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, RACKET. ஸோ ராக்கெட்னாலும் நம்ம ஏற்கனவே தெலுங்கானால இதே மாதிரி ஒரு ஆள்கடத்தல் அந்த கேஸ்ல நாங்க வந்து ஒரு கம்போடியாவை சேர்ந்த குரூப்பை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ராக்கெட் அப்படின்னா இல்லீகலா மணி சம்பாதிக்கிறது, இல்லீகல் மீன்ஸ் மூலமா மணி சம்பாதிக்கிறது தான் ராக்கெட். ஹெவி ரெயின் லேஷஸ் மெனி கேரளா டிஸ்ட்ரிக்ட்ஸ். லேஷஸ் அப்படின்னா வெளுத்து வாங்குது அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லல, மழை சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சு அப்படி சொல்றோம்ல, அதான். அடுத்து எடிட்டோரியல் பேஜ்ல இன்னைக்கு எந்த நியூஸும் எக்கனாமி ரிலேட்டடா படிக்கிற மாதிரி இல்லைங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இடி அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இடியோட எக்ஸ்பான்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஹெட் பேர் வந்து ராகுல் நவீன். ஓகேவாங்க? அவர் வந்து ஒரு IRS ஆபீசர். அடுத்தது அதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அதோட டைரக்டர் ஜெனரல் பேரு ராஜீவ் பால். ஓகேவாங்க? சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவாக்சின் ரிலேட்டடா நிறைய அலிகேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. கோவாக்சின் போட்டவங்களுக்கு நெஞ்சு வலி வரும், கோவாக்சின் எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெத்து காசு ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபால்ஸா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்து பெனாரஸ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் தான் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கும் இந்த ICMRக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ICMR ஸ்டெப் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரீசிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, PRICANCTS. ப்ரீசிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, பவுண்டரி வால்குள்ள இருக்கிற ஏரியாங்க. அங்க வந்து நம்ம எப்படி காப்பாத்த, அதாவது எப்படி நம்மளோட என்ன சொல்றது, செக்யூரிட்டியை போட்டுக்க முடியும். காம்பவுண்ட் வாலுக்குள்ள இருக்கிற பவுண்டரி, இல்லைன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில ஒரு சர்டன் ஒரு 2 அடி 3 அடி சுத்தி இருக்கிற ஏரியா, அந்த மாதிரிங்க. சரிங்க. இந்த இடத்துல நவீன்ஸ் ஆபீஸ் அண்ட் ஹோம் டேக்கன் ஓவர் பை மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இதுல மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னா தப்பு செஞ்சவங்க, பர்சன் கமிட்டிங் மிஸ்டேக். ஸோ தப்பு செய்யறவங்களால் நவீன்ஸ் ஆபீஸையும் வீட்டையும் எடுத்துக்கிட்டாங்க, தப்பு செய்யறவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேக்கன் ஓவர் அப்படின்னா கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுங்க. ஸோ இந்த இடத்துல ஒடிசா ரெக்கார்ட்ஸ் நியர்லி 70% stay on amid stray incidents of violence அப்படின்னு இருக்கு. இந்த அமிட் அப்படின்னா என்னங்க மீனிங்? ஆல்ரெடி அமித் நிறைய டைம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், இது நடந்தும் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப்ன்ற மீனிங் கொடுக்கோங்க. அது
சரிங்க. அடுத்து பிசினஸ்ல பாருங்க, ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் வரிஸ வந்து மச் அடோ அபவுட் நத்திங். ஸோ நிறைய டிஃபிகல்டிஸோ ட்ரபிள்ஸோ எதுவுமே இல்லாததை பத்தி நீங்க நிறைய கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது காரணம் இல்லாதது. இதை நீங்க வந்து ஒன்னும் இது பண்ண வேண்டாம். ஆக்சுவலாங்க இப்ப சிங்கப்பூர், இந்தோனேஷியா இவங்கெல்லாம் வந்து நம்மளோட மசாலா ப்ராடக்ட்ஸ பேன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அதுல இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்காண்டி ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க. அதோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த கெமிக்கல் பேர் வந்து எத்திலீன் ஆக்சைடு. ஓகேவா? இப்ப லாஸ்ட் ஃப்ரைடே நேபாளும் லேட்டஸ்டா யாரு பேன் பண்ணிருக்கானா நேபாள். சோ நேபாளும் பேன் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ வந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியாவுக்கு போறதெல்லாம், சிங்கப்பூர் ஹாங்காங் இதுக்கெல்லாம் போறதெல்லாமே இந்த எத்திலீன் ஆக்சைடோட டெஸ்ட்டை எடுத்துட்டு தான் போகுது. அதோட டிசைரபிள் லெவல் வந்து பாருங்க 50 மில்லிகிராம்ஸ் பெர் கிலோகிராம். ஒரு கிலோ மசாலால 50 மில்லிகிராம் தாங்க அது இருக்கணும். அடுத்தது ஏர்பஸும் சிப்பியும் ஒரு அக்ரிமெண்ட் போட போறாங்க. எதுக்காண்டினா ஹெலிகாப்டர் ஃபைனான்சிங் காண்டி. சரிங்களா? இதுல ஏர்பஸ் சவுத் ஏசியா அதுக்கான ஹெட் வந்து யாருன்னு பாருங்க, சன்னி குல்க்லானி. அடுத்தது பீக் பவர் டிமாண்ட் ஹோவரிங் அப்படின்னு இருக்குங்க. ஹோவரிங் அப்படின்னா ஸ்டெபிலைசிங் அர்த்தங்க. அமுல் வந்து யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கு. யாரோட பார்ட்னர் ஆயிருக்குன்னா மிச்சிகன். ஓகேவாங்க. சோ இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டயஸ்போரான்னு போட்டிருக்காங்க. டயஸ்போரானா என்ன? இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போய் வாழ்றவங்க. இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கன் டாப் கோர்ட் ரூல்டு அப்படின்னு இருக்கு. ரூல்டுனா கிவன் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஹார்ட்லேண்ட் கிளரிக் அப்படின்னு இருக்கு. கிளரிக் அப்படின்னா கிளர்ஜி, அதாவது ஒரு போராட்டக்காரர்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு மத குருன்னு அர்த்தம், ரிலீஜியஸ் அபிஷியல். சரிங்க. தாய்வான்ல புதுசா பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து லால் சிங் டி. ஓகேவாங்க. இங்க இருக்காங்க பாருங்க, தாய்வான்ஸ் நியூ பிரசிடென்ட் லால் சிங் டி. தாய்வானோட கேபிட்டல் வந்து தெய்பி. தாய்வானோட கரன்சி வந்து $100. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இங்க பிரவீன் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. சோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான், இது வராது. இருந்தாலும் பிரவீன் ஹூடான்றவர் பாக்ஸிங் சம்பந்தப்பட்டவர். அடுத்தது சரிங்க, எல்பிஜிஏ டைட்டில் அது வந்து கால்ஃப் ரிலேட்டடுங்க. எந்த கேம் ரிலேட்டட்னா கால்ஃப் ரிலேட்டட். அதுல கால்ஃப்லயே வேர்ல்டு நம்பர் 1 இருக்கிறவங்க நெல்லி கார்டா. அவங்க தான் 6th டைமா இந்த டைட்டில வின் பண்றாங்க. ஓகேவாங்க. எல்பிஜிஏ டைட்டில். அடுத்தது டேவிஸ் கப் எது சம்பந்தப்பட்டது? டென்னிஸ் சம்பந்தப்பட்டது தான் டேவிஸ் கப். அடுத்தது பாருங்க, தீப்தி ஜீவன்ஜி அவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டு செட் பண்ணிருக்காங்க. 55.07 செகண்ட்ஸ்ல 400 மீட்டர்ஸ் ரன் பண்ணிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் அ மினிட். 400 மீட்டர்ஸ் லெஸ் தேன், அதாவது 1/2 கிலோமீட்டர் கிட்ட இல்லையா, லெஸ் தேன் அ மினிட் வந்து ஓடி இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடா ஓடி இருப்பாங்கன்னு பாருங்க. தீப்தி பெட்டர்டு. இப்ப வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் மண்டே நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுல இவங்க கோல்டு அடிச்சிருக்காங்க. இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுன்னா கோபு எங்க இருக்குன்னா ஜப்பான்ல இருக்குங்க. ஜாண்டர் ஷவுப்ளே இவரும் கால்ஃப் சேர்ந்தவர் தாங்க. கால்ஃப் கேம் தான் இவரும் வின் பண்ணியிருக்காரு. இவர் வின் பண்ணது வந்து பிஜிஏ சாம்பியன்ஷிப். ஓகேவாங்க. சோ இவர் வந்து பிரையசன் டி சாம்பியூ அவரையும் விக்டர் ஹாவ்லாண்டையும் பின்னுக்கு தள்ளி இருக்காரு. அவுட் டூல்டு அப்படின்னா பின்னுக்கு தள்ளுதல். பிஜிஏ சாம்பியன்ஷிப் அதுல இருக்கிற டிராஃபி பேர் வந்து வானமேக்கர் டிராஃபி. இந்த டிராஃபி எந்த கேமோட ரிலேட்டட் கூட நம்ம கேட்கலாங்க. சோ அதுவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். செஸ் சாம்பியன் வேர்ல்ட் நம்பர் 1 வந்து மேக்னஸ் கார்லசன். ஓகேவாங்க. அவங்க வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவர். சரியா? எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம்.
சோ இவருக்கு அடுத்து செகண்ட் பொசிஷன்ல வந்தவங்க வந்து ஹிகாரு நாக்குமுரா. ஓகேவாங்க. அடுத்து தேர்ட்ல தான் விஸ்வநாத் ஆனந்த் வந்திருக்காருங்க. அடுத்து இவரை பாருங்க, ஜெவரிஸ் வந்து பிரெஞ்சு ஓபன் ஜெயிச்சிருக்காரு. அது டென்னிஸ் கேம் தான். அதுக்கப்புறம் ரன்னரா வந்தவர், செகண்ட் பிளேஸ் வந்தவர் வந்து நிக்கோலஸ் ஜாரி. ஸோ இன்னைக்கு வேர்டு வந்து என்னன்னா ஹவுட்டி அப்படின்னா என்னதுன்னா ஒரு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான சுப்பீரியாரிட்டிங்க. தான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட இருக்கிற ஒரு சுப்பீரியர். சரிங்க, இதோட இன்னைக்கு நியூஸ் முடிஞ்சிருச்சுங்க.